நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி தொடர்பாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டு வருவதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதன்படி கள்ளக்குறிச்சி மக்களவைத் தொகுதியை சேர்ந்த கட்சி நிர்வாகிகளோடு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டு வருவதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவர செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், தொடர்ச்சியாக அதிமுகவின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி மக்களவைத் தேர்தல் தோல்வி குறித்தாக கட்சி நிர்வாகிகளோடு ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் இன்று கள்ளக்குறிச்சி மக்களவைத் தொகுதியை சேர்ந்த கட்சி நிர்வாகிகளோடு ஆலோசனை மேற்கொண்டு வருவதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த ஆலோசனை கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கு பெற்றுள்ளார்கள்? கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். மக்களவை தேர்தல் தோல்வி காரணமாக பல்வேறு மக்களவை தொகுதியை சேர்ந்த நிர்வாகிகளுடன் தொடர்ச்சியாக சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தொடர்ந்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் தற்போது வரைக்கும் 33 மக்களவை தொகுதிக்கான நிர்வாகிகளுடன் அவர் ஆலோசனைகளை நிறைவு செய்திருக்கிறார். இந்த நிலையில்தான் கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட நிர்வாகிகளுடன் தற்பொழுது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். கள்ளக்குறிச்சி பொறுத்த வரைக்கும் அந்த கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய குமரகுரு அதிமுக சார்பாக போட்டியிட்டார். திமுக சார்பாக மலையரசன் நின்று வெற்றி பெற்றார். கிட்டத்தட்ட இருவருக்குமே 60,000 ஓட்டுகள் தான் வித்தியாசத்தில் தான் இந்த தோல்வி என்பது குமரகுரு தழுவியிருந்தார். இந்த நிலையில்தான் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது தற்பொழுது நடைபெற்றிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு முன்பாக இங்கு வந்திருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி நிர்வாகிகளிடத்தில் நாம் கேட்ட பொழுது தோல்விக்கான காரணம் என்ன, கூட்டணி பலமாக இல்லை, கூட்டணி பலமாக இருந்திருந்தால் நிச்சயமாக அதிமுக அந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கும். அந்த அளவுக்கு நாங்கள் பணியாற்றினோம். கிட்டத்தட்ட 60,000 வாக்குகள் தான் வித்தியாசத்தில் இந்த தோல்வியை தழுவி இருக்கிறோம். 2019 ஒப்பிடும் பொழுது அதிகப்படியான வாக்குகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இது ஒரு முன்னோட்டமாக பார்க்கப்படுவதால் 2026 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது என்றெல்லாம் அவர்கள் நிர்வாகிகள் தெரிவித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் பல்வேறு 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த எவ்வாறு பணிகள் ஆற்ற வேண்டும், திமுக எதிர்ப்பு நிலையை மக்களிடத்தில் எவ்வாறு உருவாக்க வேண்டும் என்பதெல்லாம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசனை வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடந்தாலும் முக்கிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன், தலைமை நிலை செயலாளர் வேலுமணி மற்றும் துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய KP முனுசாமி, அவைத்தலைவராக இருக்கக்கூடிய தமிழ் மகன் உசேன் முன்னிலையில் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெறுகிறது. கள்ளக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் முக்கியமான நிர்வாகிகளாக முன்னாள் அமைச்சர் மோகன் மற்றும் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய குமரகுரு உள்ளிட்ட நிர்வாகிகள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். ராம்குமார். ராஜேஷ், தகவலுக்கு நன்றி.